சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்காக நம்ம சுண்டைக்காய் நல்லா வதக்கி வறுத்து வச்சுருப்போம் எண்ணெயில். இங்கே வெங்காயமும் வதக்கிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி தனியாக சும்மா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் நான். இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் இதில் ஊற்றி நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் போட போகிறோம் காரத்துக்காக. ஓகே, இது போதும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா என்ன போடணும்னா, ஒரு 2 நிமிஷம் போதும், ரொம்பலாம் வேண்டாம், சும்மா 2 நிமிஷம் போதும். இப்போ நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காவையும் போட்டுருவோம். இதில் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி ஊற்றணும். புளி ஊற்றி லேசாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும்.